வணக்கம். ஜவைசக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வருஷம் ஒரு அறிக்கையை வெளியிட்ட வேண்டியது. நீட் தேர்வு முடிஞ்ச உடனே நீட் தேர்வுக்கு முன்னாடி எப்படி நம்ம மாணவி தற்கொலை பண்ணுவாங்க, பாவம் பரிதாபம் பச்சாதாபம் சொல்லி போட்டு ஒரு அறிக்கை. அன்புமணி ராமதாஸ் பாமகவை நான் சொல்கிறேன். அந்த அன்புமணி ராமதாஸுக்கு இதே ஒரு குழப்பா போச்சு. நான் நேற்று நீட் தேர்வு நடந்து முடிஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம ஊர் அன்பு மாணவி ஒரு தமிழச்சி இறந்துட்டான். செங்கல்பட்டில் அகிலி கிராமத்தில் கயல்விழி அப்படின்னு ஒரு பொண்ணு, அற்புதமான ஒரு பொண்ணு. +2 படிச்சிருக்கிறா, ஒன்றும் ரிசல்ட்டு வரல. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி எல்லாமே வந்தாச்சு. விடிய அந்த பொண்ணு படிச்சிருக்குது. சரி, அப்புறம் படிச்சிருக்குன்னா அப்புறம் போக வேண்டியது தானே, நீட் தேர்வு எக்ஸாம் எழுத போக வேண்டியது. அதுக்குள்ளே ஒரு பயம், வெற்றி அடைவோமோ தோல்வி அடைவோமோ, வெற்றி அடைவோமோ தோல்வி அடைஞ்சு விட்டு ஒரு பயம். பார்த்து அந்த அன்பு தங்கை மாணவி பட்டுன்னு தூக்கில் தொங்கிருச்சு. இந்த அம்மா போய் எழுப்பியிருக்கிறாங்க 4 மணி. இன்றைக்கி நீட் தேர்வு சீக்கிரம் எந்திரிச்சு கடந்து கிளம்பினா அங்கே 11 மணிக்கு இருக்கணும். 1 to 1:30 அவனுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருவானுங்க. 2 மணிக்கு உள்ளே நுழைஞ்சிடணும். எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுருவானுங்க. உள்ளே இருக்கக்கூடிய ப்ரா, ஜாக்கெட்டு, கண்டது இது கையில் இருக்கக்கூடிய அந்த இது என்ன, உள்ள பட்டன்ஸ் இருந்தால் பட்டனு, பசங்க அந்த ஆசையாக போட்டிருப்பாங்க அந்த கயிறு என்ன, மூக்குத்தி, தோடு, ஆமாம் எல்லாத்தையும். ஆமாம், இன்னும் சொல்ல போனால் ஆமாம் வருங்காலங்களை எப்படி அனுப்ப போகிறானுங்கன்னு தெரியல. அவ்வளோ கேவலமாக நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு செக்கப்பும். நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ரா, அதுக்குள்ளே ஊக்கு, அதை கூட காட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் எனக்கு கேவலமான ஒரு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மக்கள் உஷாராக மாட்டேங்கிறாங்களே. என்னடா இதெல்லாம் இருக்குதே, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம் போக மாட்டேங்கிறேன். அப்போ தான் எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போகிறது. அங்கே போனோம் எல்லாத்தையும் அவன் ஓப்பன் பண்ணிடுறான். ஆம்பளை பொம்பளை மாணவன் மாணவி பார்க்குறதே கிடையாது அந்த அதிகாரி. ஆச்சுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் முன்கூட்டி பெற பண்ணும்ல. அந்த அம்மா கதவை தட்டிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தா கயல்விழி பொண்ணு தூக்கில் தொங்கிடுச்சு. ஆமாம், இறந்துருச்சு. இது மாதிரி நிறையா. 2/3/25 மார்ச் 2ஆம் தேதி திண்டிவனத்தில் இந்துமதினு ஒரு பொண்ணு. அதே மார்ச்சில் கிளாம்பாக்கத்தில் தர்ஷினின்னு ஒரு பொண்ணு. அப்புறம் ஏப்ரல் 3ஆம் தேதி எடப்பாடியில் சத்யான்னு ஒரு பொண்ணு. அப்புறம் ஏப்ரல் அதே 4ஆம் தேதி புதுப்பாக்கத்தில் புகழ்வாணி அப்படின்னு ஒரு பொண்ணு. எல்லாம் லேடிஸ் தான். பொண்ணுங்க எல்லாம் பயந்து மனசுக்குள்ளே என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அப்பா அம்மா கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுமோ ஏது பண்ணுறது, இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுது, நீட் தேர்வு, அவ்வளோதான். ஏன் உங்கள் கட்சியை கூட்டிகிட்டு போய் டெல்லிக்கே போய் போராட வேண்டியதானே. அன்புமணி ராமதாஸ் பாமகவை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் தொண்டர்களை கூட்டிகிட்டு போய் லட்ச தொண்டர்கள் இருக்கிறதா சொல்கிறீங்க. இன்னைக்கு கட்சியினுடைய அங்கீகாரமே இல்லை, அந்த அளவுக்கு கட்டாயி போச்சு பாஜகவோட கூட்டணி வச்சதுனால. அதே பாஜகவை நோக்கி போராட வேண்டியதானே. அந்த கூட்டணி தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. 2024 அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ராமதாஸ் சொன்னார். இப்போ ராத்திரியாக முடிவு பண்ணி பாஜகவுக்கு அன்புமணி ராமதாஸ் நீங்கள் தானே மாற்றினீங்க. அப்புறம் மிகப்பெரிய பிரளயம் வெடிச்சுது. சுத்தமாக எல்லாத்துலேயும் டெபாசிட், தர்மபுரியை தவிர எல்லாம் காலி, ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு லிங்க் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க. திமுக கட்டாயம் சேர்க்க மாட்டாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ வேறு அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற கான்செப்டில் அப்புறம் பாஜக அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கு இடையில் அப்பம்புள்ள தகராறு வேற. நான் தலைவர், நீ தலைவர், நான் தான் நிறுவனர், ஏன்னா நீ தான் நிறுவனர். உடனே அவரு சொல்லிடுறார் அன்புமணி, நான் தான் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் உண்மையான தலைவர் அப்படிங்கிறாரு. அப்புறம் இப்போ சித்திரை மாநாடு நடக்குது, சந்தோஷம்தான், இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட அந்த கூட்டணிங்கிற அந்த பொறுப்பு இருக்குல்ல. நேராக நீங்கள் இப்போ ட்ரெயின் ஏறி விமானம் ஏறி 1,00,000 தொண்டர்களை ட்ரெயினில் கூட்டிட்டு நேராக டெல்லிக்கே போய் போராட வேண்டியதான். நீட் தேர்வை ஒழிப்போம், நீட் தேர்வை எங்களுக்கு கட் பண்ணி கொடுங்க, ஆமாம் நான் உங்களுடைய கூட்டணி கட்சி அப்படின்னு போட்டு நேராக மோடிட்டு அமித்ஷாட்டையும் போக வேண்டியதானே.
அதை விட்டு போட்டு இங்கே வந்து அறிக்கை விட்டுட்டு உட்காந்துருந்து யாரை ஏமாத்துறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏதோ ஒரு தடவை அறிக்கை விட்டா பரவாயில்லைங்க. நீட் தேர்வு வந்ததுக்கு பின்னாடி பொழுதுனைக்கு ஒவ்வொரு வருஷமும் அறிக்கை இந்த அறிக்கை விட்டுருக்கிறார். அதாவது வந்து மாணவ மாணவிகளையும் உயிர்கொல்லியாக மாறி இருக்கும் நீட் தேர்வை கட் பண்ணோம். நீட் தேர்வு இருப்பது வருந்தத்தக்கது, மாணவ சமுதாயத்திற்கு எதிரானது அப்படிங்கிறார். ரைட்டு, எதிரானது தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே ஏற வேண்டியதானே, ஃப்ளைட்டு ஏறி போய் போராட வேண்டியதான், ட்ரெயின் ஏறி போய் போராட வேண்டியதானே, இல்லை இங்கேயே இருக்குது கமலாலயத்தில் போய் போராட வேண்டியதானே. உங்கள் கட்சியை கூப்பிடுங்க. அதை விட்டு போட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்து உங்களுடைய கூட்டணிக்கு அப்புறம் அப்படி அந்த அளவுக்கு ரோஷம் உள்ளவங்க, அந்த அளவுக்கு வேகம் உள்ளவங்க, அந்த அளவுக்கு மிக ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க எதுக்கு அந்த கட்சிக்கு கூட்டணிக்கு போனீங்க? 2020 நாடாளுமன்ற தேர்தலுக்கு புரியுதா? எதுக்கு கூட்டணி போறீங்க? அன்புமணி பாமகவை பற்றி நான் கேட்குறேன். உங்களால தாங்க இப்போ ராமதாஸ் மேலோட தவறுன்னு சொல்லலாம். அவர் கூட அதிமுகவோட கூட்டணிங்கிற கான்செப்டுக்கு போனார். ஆனால் நீங்கள் தான் வந்து ராத்திரோட ராத்திரியா பிஜேபிக்கு தூக்கிட்டு போனீங்க கூட்டணி. ரைட்டு, ஓகே, என்னத்தை வாரி கட்டிட்டீங்க. இந்த இப்போ தான் நீட் தேர்வுங்க பொருள் ஏகப்பட்ட தற்கொலைகள் தான் வாரிக்கிட்டு இருக்கோம். நம்ம தற்கொலைகள் தான் வாங்கிட்டு இருக்கோமுங்க. கைல்வெடி அற்புதமான ஒரு பொண்ணு இறந்து போட்டால் இந்துமதி, தர்ஷினி, சத்யா, புகழ்வாணின்னு அடிக்க போயிட்டுருக்கு. அங்கே ராஜ்கோட்டில் அங்கே பயங்கரமாக அங்கே ஒரு இது ராஜஸ்தான் கோட்டாவில் அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க 18 வயசில் ஒரு பொண்ணு இறந்துருச்சு. ஆமாம், இந்த ஒரு வருஷத்தில் 17 மாணவிகள் தற்கொலை. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நீட் தேர்வு தான் காரணம். அன்புமணி ராமதாசனுடைய உணர்ச்சியை நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் அதை செயல்படுத்துங்க. சும்மா இங்கே உட்காந்துட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டோம். உங்கள் மத்திய அரசு அங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் போட்ட ஓட்டு தாங்க மீண்டும் வந்தார். அவர் 3ஆவது தடவை உட்காந்துருக்கிறாரு மோடி. நீங்கள் போட்ட ஓட்டின் அடிப்படையில் தானே, நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. 3ஆவது தடவை உட்காந்துருக்காருல, போங்க ஏறுங்க, விமானத்தில் ஏறுங்க, ட்ரெயினில் ஏறுங்க, பஸ்ஸில் ஏறுங்க, ஏதோ ஒன்று ஏறி போய் போராடுங்க. அதை விட்டு போட்டீங்க. அறிக்கையை விட்டு யாரை ஏமாற்றுவதற்காக இந்த அறிக்கையை வருஷம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல கேள்வி வருதா இல்லையா? இப்போ அறிக்கையை விட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போயிருமா? அதெல்லாம் முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் நீட் தேர்வைக்கு அந்த தற்கொலை கான்செப்ட்னு சொல்றீங்க, அந்த அளவுக்கு அந்த பாவங்களில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஆமாம், பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணியாக இருந்து இந்த 2024 நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஆட்சியில் அமர்த்தினீங்களோ அத்தனை பேருக்கு இந்த தற்கொலை பாவங்களில் பங்கு இருக்கு. எல்லாரும் நாளைக்கு கடவுள்னு ஒருத்தர் முன்னால் பதில் சொல்லித்தான் ஆகணும். இந்த இயற்கை முன்னால் பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் தானே காரணம். அந்த அளவுக்கு அறிக்கை விடுறீங்க, போங்க. அதுக்கு வக்கெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்ட அறிக்கை விடுறார். நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை, தற்கொலை தடுக்க முடியாது, மாணவி உயிர்கொல்லியாக மாறியிருக்கும் நீட் தேர்வு வருத்தத்துக்குரியது, மாநில அரசு அதற்கு மாற்றாக என்ன திட்டம் வைத்திருக்கு தெளிவுபடுத்தணும். இதுக்கு என்ன இருக்குது? மாநில அரசு என்ன ஒன்றுமே கிடையாது. மாற்று திட்டம் வேணுமா? அது கேட்குறாரு பாருங்க. மத்திய அரசை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கும். இந்த இடத்துல வந்து மோடி அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், மோடி அரசு திருந்த வேண்டும், அமித்ஷா இதற்கு பதில் சொல்ல வேண்டும், நடந்து கொண்டிருக்கிற தற்கொலைகளுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாமக அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா? இல்லையே. அது என்ன சொல்லியிருக்கிறார்? மாநில அரசு அதற்கு மாற்றாக என்ன திட்டம் வைத்திருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். என்ன திட்டம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. திட்டத்துக்கு ஒன்றுமே +2 எழுத விட நேராக MBBS BDS எழுதி போயிட்டே இருக்க வேண்டாம். இதுக்கு என்னத்தை மாற்று திட்டத்துக்கு ஒன்றுமே கிடையாது. மாற்று திட்டம் தான் கூடாதுங்கிறது தான் மாநில அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை. ஆமாம், மாற்று திட்டம் தான் நீட் தேர்வு. இன்னும் என்னத்தை மாநில அரசு ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வரணும்? இல்லை, இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்காக விடக்கூடிய அறிக்கைங்கிறது தான் தெரியல. இந்த அறிக்கையில் வந்து ஒரு வார்த்தை கூட மோடியை குற்றம் சொல்லியோ, அமித்ஷாவை குற்றம் சொல்லியோ, பாஜகவை குற்றம் சொல்லியோ, மத்திய அரசை குற்றம் ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போ இந்த அறிக்கை என்பது ஏமாற்று அறிக்கை. யாரை ஏமாற்றுவதற்காக இருக்கு? யாரை ஏமாற்றுவதற்காக பாமக அன்புமணி ராமதாஸ் வருஷம் அறிக்கை விடுறாரு? மாணவிகளை ஏமாற்றுவதற்காக, இல்லை தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக, இல்லை பாமக தொண்டர்களை இன்று வரை ஏமாற்றி கொண்டிருப்பது மீண்டும் ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவா? ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவிகளை பதில் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்ப்பை வந்து உங்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் போட்ட ஓட்டு தானே, நீங்கள் போட்ட ஓட்டு பாஜக உட்காந்துருக்க. தைரியமாக கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் இல்லாத அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் ஆமாம், நீங்கள் எதற்காக அறிக்கை வெளியிட வேண்டும்? அறிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புமணி ராமதாஸை போன்ற
அவருடைய அறிக்கையும் வெற்றுத்தனமான ஒரு விஷயம்தான் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.